Saturday night, let's party all night. மச்சி தலைவா கொஞ்சம் அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுதுடா. ஒரு 85,000 30,000 மச்சி எவ்வளோ முடியுமா போடுறா. வணக்கம் மாமே, வெல்கம் டு நியூ சீரீஸ். கடனை அடைக்க போகிறேன் அப்படின்னு ஒரு சீரீஸ். இதுக்கெல்லாம் மாமா சீரீஸ் வீடியோ எதுக்குன்னா, என் மொத்த கடன் இவ்வளோ இருக்குது, இதெல்லாம் அடைக்க போகிறேன். இந்த டிசம்பர் எண்டுக்குள்ளே, இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே என் கடனை முடிச்சிருக்கணும். எவ்வளோ கடன் இருக்குன்றத, அதை எப்படி அடைக்கலான்றதை நான் பார்க்க போகிறேன். நீங்களும் முடிஞ்ச அட்வைஸ் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2023 வரைக்கும் எனக்கு பர்சனலாக எந்த கடனும் இல்லை, எல்லாமே வீட்டில் இருக்கிற கடன் அப்படின்ற மாதிரி. 23க்கு அப்புறம் என் கடன் லிஸ்ட் எப்படி ஏறிச்சுன்றது எனக்கும் தெரில. ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன், இன்னொரு கடன் அடைக்க இன்னொரு கடன், அந்த மாதிரி கடன் ஏறிக்கிட்டே போச்சே தவிர இறங்கவே இல்லை. ஸோ எனக்கு மட்டுமே பர்சனலாக கிட்டத்தட்ட எவ்வளோ கடன் இருக்குது அப்படின்றது தெரில. மாதம் மாதம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, ஆனால் குறைஞ்ச மாதிரியே தெரில கடன். எப்படி இப்படிலாம் அடைக்கிறேன், எவ்வளோ கடன் அடைக்கிறேன் அப்படின்றதெல்லாம் சின்ன சின்ன ஷார்ட்ஸாக போட்டு இது பண்ணிக்கிறேன், மில்க் பண்ணிக்கிறேன். வீடியோவாக போட்டு மில்க் பண்ணோம்னா, இது ஃபஸ்ட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்றதெல்லாம் கால்குலேட் பண்ணி அதை எப்படி அடைக்க போகிறேன் அப்படின்ற சின்ன ஒரு பிளான். ஆனால் ஒரு டைம் உக்காந்துட்டேன், என்னடா இது எல்லா பக்கமும் கடன்ற மாதிரி ஆயிடுச்சு. இருக்கிற பொருள், இப்போ வண்டி இது இருக்குன்னா வண்டியோட புக்கே அடமானத்தில் இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. உனக்கு எதனா ஐடியா இருந்தாலும் சொல்லு. உனக்கு ஆல்ரெடி நீயும் கடனில் தான் இருப்ப, ஏன் சப்ஸ்கிரைபராக இருக்கேன்னா மோஸ்ட்லி. 2 பேருக்கு தான் போட்டியே, யார் ஃபஸ்ட்டு கடன் அடைக்கிறா, நானா ஜிவிஎம்மா. இல்லை 3 வகை கடன் இருக்குது எனக்கு மொத்தமாக. தெரிஞ்சவங்ககிட்ட வாங்கியிருக்கிறது, வட்டிக்கு வாங்கியிருக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கியிருக்கிறது, அப்படி மொத்தமாக. ஸோ மொத்தமாக 3,38,000. அது இல்லாமல் லோன் ஆப்பு, கிரெடிட் கார்டு இருக்குல்ல, கிரெடிட் கார்டு ஒன்று தான் இருக்குது என்கிட்ட, 15,000 லிமிட்டு. லோன் ஆப்பில் கிட்டத்தட்ட ஒரு 35,000-40,000 இருக்கும் லோன் ஆப். லோன் ஆப் இது வரைக்கும் யாரும் வாங்கலை, யூஸ் பண்ணல அப்படின்னீங்கன்னா ஏமாந்துட்டேன்னு நினைக்காத, தப்பிச்சிட்டேன்னு நினச்சிக்கோ. அப்படி ஒரு வேளை லோன் ஆப்பில் வாங்கியிருக்கேன், நான் கட்டிட்டு தான் வரேன், ஓகே தான் எனக்கு அப்படின்னு யாருன்னா இருந்தீங்கன்னா தப்பிச்சிட்டேன்னு நினைக்காத, ஏமாந்துட்டேன்னு நினச்சிக்கோ. வேறு வழி இல்லாமல் தான் லோன் ஆப் பக்கம் போனோம். ஸோ இட்ஸ் ஓகே, பட் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் முடிக்க பார்க்குறோம் அதை. லோன் ஆப்பு தான் கிரெடிட் கார்டு தான் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 60,000 வச்சுக்குவோம். 60,000 கட்டணும். அடகுலாம் வைப்போம்ல, பொருள் அடகு வைக்கிறது, நகை அடகு வைக்கிறது அப்படின்னு பார்த்தா எனக்கு ஒரு 2 இதுதான் அடகு வச்சுருக்கேன். இது வந்து வண்டி புக்கு, ஆர்சி புக்கு, அது அடகு வச்சது ஒரு 15,000. அதுக்கப்புறம் இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் என்னன்னா, பர்த்டே ரிங்கு எனக்கு எங்கள் அம்மா போட்ட 3வது நாளே எடுத்துன்னு போய் அடகுகளில் வச்சிட்டேன். ஸோ அது ஒரு 21,000. ஸோ இது சேர்த்து ஒரு 36,500 இது ஒரு 36,000, இது ஒரு 60,000 ப்ளஸ் ஒரு எவ்வளோ ஆச்சு. கடன் மட்டும் இப்போதைக்கு எவ்வளோ இருக்குன்னா 4,34,500 இருக்குது. இது 4,34,000 தனி கடன். இது மாதம் மாதம் கொடுத்துட்டு வரணும், கழிச்சிட்டு வரணும், அந்த மாதிரி. இது இல்லாமல் எனக்கு ஒரு மந்த்லி பில்லு இருக்குல்ல, நான் மந்த்லி பில்லு என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பர்சனல் லோனு, பைக் இஎம்ஐ, இன்னொரு இஎம்ஐ, அதை சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 12,000 மாதம். அந்த 3ஆம் தேதி இஎம்ஐக்கு போயிடுறது. வீட்டு வாடகை ஒரு 8,000 தான். ஹாஸ்பிட்டல் பில்லு ஒன்று இருக்குது. ஹாஸ்பிட்டல் பில்லு மாதம் இப்போ ஒரு 10,000 போயிட்டுருக்கு. இபி, ரீசார்ஜு வீட்டில் எல்லாருக்கும், டிவி டிஷ்ஷு இருக்குல்ல, டிவி டிஷ்ஷு, நெட்ஃப்ளிக்ஸுக்கு ஒரு 200. இப்போ அது ஒரு ரீசார்ஜ் ஒரு 3 பேருக்கு 3 மொபைலு, இபி ஒரு 200, கிட்டத்தட்ட ஒரு 2,000. ஸோ இப்போ ஒரு மாதத்தில் நார்மலாக ஆகிற செலவே ஒரு 32,000. இந்த 32,000 இல்லாமல் நான் 4,34,000 ஏன் அடையலைன்னா, இந்த மாதம் 30,000 35,000 செலவு இருக்கும்போது, ஸோ நான் கடனை அடைக்கிறேன்னு போகாமல் இந்த 30,000த்துலேயே நடுவில் காசு இல்லாமல் இருக்கும், எதனா வண்டி ரிப்பேர் பண்ணோம், அந்த மாதிரி ஆகும்போது வெளியே இருந்து வாங்குற மாதிரி ஆனதுனால 4,34,500 கடன் இருக்குது. இதை நான் அடைக்கணும். எப்படி? இந்த மாதம் 32,000 செலவு போக மிச்சம் வர்றதை அடைக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், மாதம் 32,000 எனக்கு பத்தாது. மாதம் 32,000 எனக்கு பத்தாதுன்னா எக்ஸ்ட்ரா என்ன பண்ணணும், ஒர்க் பண்ணணும். ஸோ பழைய ஒர்க்கஹாலிக்காக ஒரு காலத்தில் ஒரு விக்கி இருந்தான். காலையில் வண்டி ஓட்டிட்டு அப்புறம் வேலைக்கு போயிட்டு
அப்புறம் நைட் வந்து மறுபடியும் வண்டி ஓட்டுவான். இந்த மாதிரி ஒரு ஒர்க்காஹாலிக்காக இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம். அப்போ தான் நான் இந்த வருஷத்துக்குள்ளே எல்லா கடனையும் முடிச்சுட்டு நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். முதல்ல எனக்கு வரக்கூடிய இன்கம்லாம் என்ன, ஜொமேட்டோ, ரேப்பிடோ, யூடியூப் ப்ரோன்னு கேட்டேன்னா கொண்டே போடுவேன். இன்னும் மானிட்டைசேஷன் பாலிசியே முடிக்கல. முடிஞ்ச அளவுக்கு நான் கிறிஸ்பன் என்கேஜிங்காக கொடுக்க பார்க்குறேன் வீடியோவை. நீங்கள் முழுசாக பாருங்கள், அப்போ தான் வாட்ச் ஹவர்ஸ் முடிஞ்சு எனக்கு யூடியூப் சேனலில் மானிட்டைஸ் ஆகும். இந்த வண்டி ஓட்டுறது மட்டும்தான் இன்கம். ஏன்னா அதை வச்சு மட்டும்தான் என்னால் மந்த்லி ரொட்டேட் பண்ண முடியும். ஏன்னா இவ்வளோ அமௌண்ட் எந்த சேலரியும் எனக்கு எங்கேயும் கிடைக்காது இப்போது நான் புதுசாக போய் ஜாயின் பண்ணேன்னா. ஸோ நான் வண்டி தான் ஓட்டி ஆகணும், வேறு வழி இல்லை. சேனல் வாரம் வர்றதை நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் கண்டென்ட்டோட வெயிட்டாக இறக்கிடலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அப்புறம் என்ன, மறக்காமல் பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வாரம் என் வீடியோ அப்டேட் வரும்போது பார்த்துடணும். என் இன்ஸ்டா சேனலில் போய் இது பண்ணிக்கோ, நான் ரீல்ஸ்லேயும் ஆக்டிவாக இருக்கலான்னு இருக்கேன் இனிமேல். அவ்வளோதான், இனிமேல் முன்னாடி போக மட்டும்தான் வழி இருக்குது முத்து. இந்த ஜாப் எனக்கு பிடிக்காம தான் பண்ணுறேன். ஸோ நான் இந்த வீடியோ போகிறது இவ்வளோ இன்கமா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு வீடியோ போட விருப்பம் இல்லை. எனக்கு இந்த ஜாபும் பிடிக்கல, இதை நான் ரெக்கமெண்டும் பண்ணல யாருக்கும். ஸோ இது வேறு வழி இல்லாமல் பார்த்துக்கிட்டு இருக்க வேலை, எல்லாருமே அந்த மாதிரி தான் பார்த்துட்ருக்கோம். பட் இந்த வேலையை ரெக்கமெண்ட் பண்ணணுன்னு விருப்பப்படல. நான் கடன் அடைக்கிறது சில அப்பப்போ இருக்கிற அடைக்கிறது மட்டும் நான் கொஞ்சம் அப்டேட்டாக நான் ஷார்ட்ஸ் மூலிமா போடுறேன். இன்ஸ்டாவில் மூவி ரீல்ஸ், மூவி சஜஷன்ஸ் அதெல்லாம் வீடியோவை போடலான்னு இருக்கேன். ஸோ என்னை இன்ஸ்டாவில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.